கோடை விழா மே 23ஆம் தேதியிலிருந்து மே 29ஆம் தேதி வரை 7 நாட்கள் நடைபெற இருக்கிறது. இந்த கோடை விழாவிலே வேளாண்மைத்துறை அமைச்சர், வனத்துறை அமைச்சர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த கோடை விழாவுக்கான முன்னேற்பாடுகளை எல்லாம் இன்றைக்கு அனைத்து துறைகளைச் சேர்ந்த அலுவலர்களை எல்லாம் அழைத்து நேரிலே மாவட்ட ஆட்சித்தலைவர், கூடுதல் ஆட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர், அதேபோல் மாநகராட்சியினுடைய ஆணையர் எல்லோரும் இணைந்து இது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அண்ணா பூங்காவிலே, ஏற்காடு அண்ணா பூங்காவிலே 1,50,000 மலர்கள் கொண்ட மலர் காட்சி, பழ கண்காட்சி, அதேபோல் காய்கறி கண்காட்சி என்று அமைக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக வனவிலங்குகளைப் போல அந்த காய்கறி கண்காட்சி, மலர் கண்காட்சி எல்லாமே அமைக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக வனவிலங்குகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வை பொதுமக்களிடத்திலே ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அதுபோல் அமைக்கப்பட உள்ளது. மேலும் மேட்டூர் அணை உள்ளிட்ட சேலம் மாவட்டத்திலே உள்ள பல்வேறு சிறப்பான பகுதிகளை கொண்டு அவற்றையும் வடிவமைத்து அதை பொதுமக்களுடைய காட்சிக்காக வைக்க இருக்கிறார்கள். அதேபோல் 25,000க்கும் மேற்பட்ட வண்ண மலர் தொட்டிகளை மலர் கண்காட்சி பகுதியிலே அமைக்கப்பட இருக்கிறது. தமிழ்நாடு அரசினுடைய பல்வேறு சாதனைகளை விளக்குகிற வகையிலே பல்வேறு துறைகளின் சார்பிலே அரங்குகள், துறைகளின் சார்பிலே விளக்கமாக தெளிவாக எடுத்து வைக்க இருக்கிறார்கள். அதேபோல் இந்த பொதுமக்கள், மாணவர்கள், மாணவிகள், குழந்தைகள் என எல்லோரும் வந்து பார்க்கிற கோடை விழாவாக இந்த விழா அமைய இருக்கிறது. இந்நிகழ்வில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் சார்பில் ஆரோக்கிய குழந்தைகள் போட்டி, பாரம்பரிய உணவு போட்டி, மகளிர் திட்டத்தின் சார்பில் கோலப் போட்டி, சுற்றுலாத்துறை சார்பில் சுற்றுலா பயணிகளுக்கான படகு போட்டிகள் ஆகியவை நடத்தப்பட உள்ளது. கால்நடை பராமரிப்புத்துறை சார்பிலே செல்ல பிராணிகள், நாய்கள் கண்காட்சி, கலை பண்பாட்டுத்துறை சார்பிலே மற்றும் சுற்றுலாத்துறை இணைந்து கலை நிகழ்ச்சிகளை நடத்த இருக்கிறோம். மேலும் ஏற்காட்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கிற வகையில் கோடை விழா நடைபெறும் அனைத்து நாள்களிலும் இன்னிசை நிகழ்ச்சிகள் மற்றும் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளது. இளைஞர்களுக்கான கால்பந்து, கைப்பந்து, கிரிக்கெட் போட்டி, கபாடி போட்டி, கயிறு இழுத்தல் போட்டி, மாரத்தான் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட உள்ளது. இந்த ஏற்காடு கோடை விழாவிற்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. குறிப்பாக ஏற்காட்டிற்கு செல்லக்கூடிய அஸ்தம்பட்டியிலிருந்து, ஏற்காடு கொண்டப்பநாயக்கன்பட்டி அடிவாரத்திலிருந்து சேலம் ஏற்காட்டிற்கு ஒரு வழி பாதையாகவும், சேலம் ஏற்காட்டிலே கோடை விழாவை கண்டுகளித்து திரும்பக்கூடியவர்களுக்கு வாழவந்தி, கொட்டச்சேடு, குப்பனூர் வழியாக திரும்புகிற பாதையாகவும் அறிவித்து போக்குவரத்து பாதுகாப்பினை பராமரிக்க வேண்டும் என்று அதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதற்காக ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய சாத்தியக்கூறுகளை குறித்து கேரளாவிலிருந்து வருகை தந்து தனியார் பங்களிப்போடு அந்த பணியினை மேற்கொள்வதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அது விரைவாக மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இந்த கோடை விழா வந்து அதிகமான மலர்கள் வெளியில இருந்து தான் வாங்கிட்டு வரதா இது இருக்கு. இங்க எவ்வளவு மலர்கள் இங்க விற்பனை மலர்கள்? 1,50,000 மலர்களை நம்முடைய தோட்டக்கலைத்துறையின் சார்பிலே ஏற்பாடு செய்து அதற்கான பணிகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்களே கூட இங்கே
ஒரு பவர் பாயிண்ட் போட்டு காட்டினாங்க, அதில் பார்த்துருப்பீங்க. அதனால் தோட்டக்கலைத்துறை அதுக்கான ஏற்பாடுகளை முழுமையாக செய்து கொண்டிருக்கிறார். அது இந்த போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாத வகையில் அவை எல்லாம் அகற்றப்படும். விடுதிகளுக்கு ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏதாவது யாருக்கு? விடுதிகளுக்கு விடுதிகள் எப்போதும் வாங்கக்கூடிய கட்டணங்களை வாங்க வேண்டும், அவ்வளவுதான். முறையா கூடுதலாக வசூல் செய்பவர்கள் யாராவது இருந்தால் அது குறித்து புகார் இருப்பின் நடவடிக்கை எடுக்கும். அதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட இப்போது எப்படியா அதான் போகிற வழியிலே அதுபோல திரும்புகிற வழியிலே குடிநீருக்கான ஏற்பாடுகளை செய்யலாம் என்று ஆலோசனை செய்யப்பட்டிருக்கிறது. அது மாநகராட்சி ஆணையர் அதுபோல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் இது குறித்து பேசியிருக்கிறார்கள். அது குறித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம ஊருக்கு. திருச்சியில இந்த வண்ணத்திருச்சி பூங்காடு இந்த கோடை காலத்துக்கு செவ்வாய்க்கிழமை விடுமுறை ரத்து செய்யப்பட்டிருக்கு. சுற்றுலா பயணிகள் வேண்டுகோளை அதே மாதிரி சேலம் உயிரியல் பூங்காவிலையும் இந்த செவ்வாய்க்கிழமை விடுமுறை ரத்து பண்ணணும் ஒரு கோரிக்கை இருக்கு. ஏன்னா இந்த காலத்தில் அதிகமாக வருவாங்கன்னு அதுக்காக நடவடிக்கை வனத்துறையோடு பேசி முடிவெடுக்கும்.